சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஏன்ட்ட இருக்கக்கூடிய வீடியோ ஃபைல் சைஸை மட்டும் எப்படி கம்ப்ரஸ் பண்றது குவாலிட்டியே லாஸ் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 4 டிஃப்ரெண்ட்டான மெத்தட் உங்கள் வீடியோ ஃபைல் சைஸை மட்டும் வீடியோ குவாலிட்டி மாறாமல் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த 4 மெத்தடும் உங்கள் பிசி, லேப்டாப், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டிவைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு ஒரு மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறது பிசி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மெத்தட். நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் 2011 என்னோட வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா HandBrake அப்படின்ற சாஃப்ட்வேர். HandBrakeோட டவுன்லோட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் போய்டும். கண்டிப்பாக உங்களோட விண்டோஸ் வந்து 7, 8 இல்லைனா 10 இருந்தால் மட்டும்தான் இந்த HandBrake சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் OS வந்து 64 பிட்டாக இருக்கணும். இந்த HandBrake வந்து ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கனால எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல. எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. இந்த வீடியோவோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 932 MB இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். இங்கே ப்ரௌஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்லேயே ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது MP4 தான். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்குது. இது ரொம்பவே முக்கியம். உங்கள் வீடியோ என்ன ஃப்ரேம் ரேட்டோ அது கொடுத்தா மட்டும்தான் இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட ஃப்ரேம் ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். 29.98 அப்படின்னா 30 ஃப்ரேம் ரேட். உங்களது என்ன ஃப்ரேம் ரேட்டோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இதில் 30 ஃப்ரேம் ரேட் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த வீடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபால்ட்டாக 22 அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 0 அப்படின்னா எதுவுமே கம்ப்ரஸ் பண்ணாது. அவங்க கொடுத்த அந்த டிஃபால்ட் வேல்யூவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே கம்ப்ரஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. அதனால் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது 22 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஓகே, நமக்கு HandBrake வந்து கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சிருச்சு. ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 932 MB. கம்ப்ரஸ் பண்ண இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 894. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணல, ஒரு 150 MB கிட்ட கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா HandBrake அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ டூல் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு தான் நமக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதோட வீடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு குவாலிட்டியும் நமக்கு லாஸ் ஆகலை. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி, லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் VLC மீடியா பிளேயர், அதை வச்சு ஈஸியாக உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது மெத்தடுக்கு உங்கள் பிசி, லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுலேயே டிஃபால்ட்டாக வீடியோ கன்வெர்ட்டர் இருக்குது. மேலே மீடியா அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஃபைல் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த 932 MB உள்ள அதே ஃபைலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் இல்லை லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வீடியோ ஃபார் யூடியூப் HD அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறப்ப இங்கே வீடியோ கோடக் அப்படின்னு இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இங்கே 120 பிக்சல் இருக்குது. நான் ஃபுல் HD, அதாவது 1920x1080 ஃபுல் HDயில் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்குது. இதை எங்கே சேவ் பண்ணணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக VLC அவுட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்பர்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். செகண்ட்ஸ் வந்து 1, 2, 3 அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாக ஓடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இங்கே VLC மீடியா பிளேயர் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இங்கே VLC அவுட் அப்படிங்கிறது தான் இதோட அவுட்புட். ஸோ ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 932 MB இருந்தது. இது கன்வெர்ட் பண்ண ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு கம்மியாக கன்வெர்ட் பண்ணியிருக்க 107 MBக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல் HD, சேம் HD ஃப்ரேம் ரேட்டில் தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
அவுட்புட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். VLC மீடியா பிளேயர்லயே உங்களால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வீடியோ வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய மெத்தட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி லேப்டாப்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு 2 மெத்தடை வந்து பார்த்தோம். இந்த மூணாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் இருக்கனால உங்கள் பிசி லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம், ஈவன் உங்கள் மொபைல் டிவைஸில் கூட இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் மொபைல் டிவைஸ்லையும் இல்லை பிசி டிவைஸில் எதில் வேணால் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா onlineconverter.com அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட்டான கன்வெர்ட்டராக இருக்கும். உங்கள் மொபைல் டிவைஸ்லையும் பிசிலையும் ரெண்டுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அப்லோட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி யூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து கேட்கும். எக்ஸாம்பிள் இந்த 11 MBயில் இருக்கக்கூடிய இந்த ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டிசையர் வீடியோ சைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 MBக்கு கன்வெர்ட் பண்ணோம், இல்லை 4 MBக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 MB, எனக்கு அவுட்புட் வரது ஒரு 4 MBக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி ஆட்டோ அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ண ஃபைல் அதில் அப்லோட் ஆகிக்கும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கன்வெர்ட் ஆனோடனே இங்கே டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் டிவைஸில் அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 4.10 MB கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபைல் வந்து 11 MBக்கு இருந்தது. இதோட வீடியோ குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. நமக்கு எந்த ஒரு குவாலிட்டியுமே லாஸ் ஆகலை. ஓகே, நாலாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் என்னோட மொபைல் டேட்டா அதிகமாக நான் யூஸ் பண்ணுமே அப்படின்னு கேட்பீங்க. இந்த நாலாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவை ஈஸியாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் இருக்குது, அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா மீடியா கன்வெர்ட்டர். இதில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த வீடியோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 108 MB இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இங்கே அவுட்புட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி MP4 MPEG அப்படின்னு AAC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, இதுதான் ரொம்பவே முக்கியம். இதை கிளிக் பண்ணி வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் அப் டு 25 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. 25 வச்சுட்டு வீடியோ பிட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 5000 அந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயும் போக வேணாம், அதிகமாகவும் போக வேணாம். அதுக்கப்புறம் கீழே கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படிக்கா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் 108 MBயிலேருந்து அந்த வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதியாக 49 MBயாக கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவோட சைஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும். நீங்கள் நம்ம பார்த்த இந்த வீடியோ கம்ப்ரஸர் இந்த 4 மெத்தடில் கண்டிப்பாக ஒரு மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.